கணவன் மனைவியுடைய அந்த பிரிவினை கோர்ட்டுக்கு இப்படி போறாங்க. ஆனா அது எந்த அளவுக்கு அ தேவனுடைய சமூகத்தில நின்னு நீங்க ஜெபிக்கிறீங்க, நெறைய ஆலோசனைகள் மற்றவங்களுக்கு சொல்லுறீங்க. அது எப்படி அத மேற்கொண்டு வருகிறதுன்ட்டு நீங்க கொஞ்சம் சொன்னா அவங்களுக்கு ஒரு பிரயோஜனமா இருக்கும் உங்களுடைய வாழ்க்கையில. இது ஏன் பிரியிற அளவுக்கு துணியிறாங்கன்னா, என்னால எப்படி பார்க்க முடியுதுன்னா, ஆக்சுவலா வசன அறிவு இல்லாம இல்லையா? இப்போ நமக்கு மேல இருக்கிற அதிகாரி நம்மகிட்ட என்ன எதிர்பார்க்கிறார்? நம்மகிட்ட என்ன விரும்புறாருங்கிறது தெரியாம தான். இன்னும் சொன்னா ஏன் பிரியறாங்கன்னா, அவங்களுக்கு பொறுமை இல்ல, சகிப்புத்தன்மை இல்ல. அவங்களால ஏத்துக்க முடியல. ஓகே. அ நீ சொன்ன மாரி ஆல்ரெடி மைண்ட்ல ஒரு விஷயம் ஃபீட் பண்ணிக்கிட்டு, அதை எதிர்பார்த்து வராங்க. அது கிடைக்காதம்போது அவங்களால அக்செப்ட் பண்ணிக்க முடியல. ஓகேவா? அத பெற்றோர் கத்துக் குடுக்கலாம். இல்ல இவங்க பிராக்டிகல் லைஃப்லயும் இத பார்க்காம இருக்கலாம். ஓகேவா? இதுதான் நான் அதான் வசன அறிவியல்ல ஏன் சொன்னேன்னா, எபிரேயர் 12:1 ஒரு 2 வசனம் நான் வாசிக்கிறேன். எபிரேயர் 12ல வசனம் சொல்லுது. ஆகையால் மிகவும் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு, விசுவாசத்தை துவங்குகிறவரும், முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தை பொறுமையோடே ஓடக்கடவும். இந்த எபிரேயர் 12:1ல அந்த கடைசி பகுதி, நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தை பொறுமையோடே ஓடக்கடவும்னு வசனம் சொல்லுது இல்லையா? அந்த பொறுமை அது இல்ல ஆக்சுவலா. ஓகேயா? இப்போ குட்டி பிள்ளைங்கள பார்த்தாலும் அவங்களுக்கு அந்த வெயிட் பண்றதுக்கு அந்த பேஷன்ஸ் தானே சொல்லுவாங்க. அது இருக்க மாட்டேங்குது. அது எப்படி எப்படி போச்சுன்னு தெரியல. அந்த பொறுமை இல்ல, காத்திருப்பு இல்ல. நான் வசன அறிவு இல்லன்னு ஏன் சொன்னேன்னா, கலாத்தியர் 5ல பார்க்கும்போது, அந்த கனி ஓகே தேவன் நம்மகிட்ட விரும்புறது கனி உள்ள ஜீவியம் இல்லையா? அந்த கனிய குறிச்ச ஒரு வெளிப்பாடு, என்ன சொல்றது? இருதயத்துல ஒரு எழுச்சி இல்லாம இருக்கு. அந்த கனி நம்மகிட்ட இருந்து புறப்படணும். தேவன் நமக்கு குடுத்த அந்த ஆவி இல்லையா? உயிர் அவர் குடுத்த தீபமா இருக்கு. அது அவருடைய சுபாவம் நமக்குள்ள இருக்கு. அது வெளிவராம இருக்கு. இந்த கனி இல்லாம. கனி என்னன்னு வாசிச்சுர்றேன். கலாத்தியர் 6ல பார்க்கும்போது 22, 23 அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம் இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு. ஓகே. அப்போ நமக்குள்ள இருந்து புறப்படணும் இல்லையா? அன்பு. அன்புங்கிறது அது 1 கொரிந்தியர் 13ல இருக்கு. அது எல்லாத்தையும் தாங்கும். அப்படி இப்படி எல்லாம் இருக்கு. ஓகே. 16 விஷயம் இருக்கு. அத பார்க்க உங்க கணவருக்கோ, மனைவி இடத்திலோ உங்களோட இந்த 9ல 1 அன்பு. இதுக்கு ஒரு 16 டெஃபினிஷன் இருக்கு. இப்படி இப்படி இதுதான் அன்புன்னு பைபிள்ல. அப்போ இது நம்மகிட்ட இருந்தாலே இந்த பிரிவினைக்கு துணியவே மாட்டோம். யோசிக்கவே மாட்டோம். ஓகேவா? நம்ம என்ன சகிச்சுட்டு வீட்ல இருக்கிறவங்களும் என்ன நெனைக்கிறாங்க? பிள்ளைங்களுக்கு வேண்டி வாழ்வோம் அப்படின்ட்டு. ஃபர்ஸ்ட் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தான். பிதாவுக்கும், கிறிஸ்துவுக்கும் உள்ள உறவு தான் அது அப்படியே கிறிஸ்துவுக்கும், சபைக்கும் உள்ள உறவு தான் இந்த கணவன், மனைவி இது. அவங்க அந்த விஷனே எடுத்துட்டான் பிசாசு. அவன் எடுக்கிறதுக்கு நம்ம விட்டு குடுக்கணும். ஓகே. இந்த வசனம் இல்லாம தான் ஏன்னா, இதுக்கு மேல மாம்சக்கிரியையில என்ன 19ல சொல்லுதுன்னா, விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காம விகாரம், விக்கிரக ஆராதனை, பில்லிசூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க பேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள் முதலானவைகளே. இதெல்லாம் என்னன்னா மாம்சத்தின் கிரியைகள். ஓகேவா? இதுல 3 விஷயம். கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள். ஓகே. அதுக்கு பொறாம நெறைய விஷயம்லாம் இருக்கு. நீங்க பாருங்க 19ல, கலாத்தியர் 5ல. அப்போ இது எல்லாம் மாம்சக்கிரை. ஏன் மாம்சம் முயற்சி எடுக்குது? அத கண்ட்ரோல் பண்ண முடியல. அவர் ஆதியிலருந்து அதத்தான் சொல்றாரு. ஓகேவா? நான் பலிய விரும்புகிறது அல்ல, கீழ்ப்படிதல தான் விரும்புறேன். ஓகேவா? உங்க இருதயத்த எனக்கு தான்னு தான் சொல்றாரு. நம்ம அந்த இருதயத்த மட்டும் தான் குடுக்க மாட்டேங்கிறோம். இல்லையா? அப்போ இத நம்ம கற்றுக் குடுக்கிறவன் ஒருத்தன் இல்லன்னா, அவங்க எப்படி கத்துப்பாங்க? ஓகே. அப்ப கற்றுக் கொடுக்கிறவங்க கரெக்ட்டா கத்துக் கொடுக்கலையான்னு கேட்டா அது எனக்கு தெரியாது. ஒவ்வொருத்தங்க போற சபை, அது அவங்க அவங்களுக்கு குடுத்த இதன்படி அவங்கள நடத்துவாங்க. ஓகே. நமக்கு இந்த புதிய ஏற்பாட்டுல இப்ப இருக்க காலத்துல பைபிள குடுத்துட்டாரு. ஓகே. ஆவியானவர் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை பொழிவேன்னு வாக்கு குடுத்திருக்காரு. அப்ப நீங்க அந்த ஆவியானவர் விசுவாசிச்சு நீங்க பைபிள வாசிங்க. சர்ச்சுக்கு போ வேணாம்லாம் நான் சொல்லல. ஓகே. சர்ச்சுக்கு போங்க. உங்களுக்கு ஏன் அந்த அறிவு கரெக்ட்டா அறிவு மீன்ஸ் வசன அறிவு புரியலன்னா, உங்களுக்கும் தேவனுக்கும் உள்ள அந்த கனெக்ஷன் ரிலேஷன்ஷிப்ல ஏதோ இன்டராக்ட் பண்ணியிருக்கு. ஓகே. உங்களுக்கு நீங்க முழு இருதயத்தோட அவர தேடாததா இருக்கலாம். எதுவா வேணா இருக்கலாம். ஓகே. நீங்க தேடுனீங்கன்னா கண்டிப்பா வசனம் சொல்லுது. நீங்க தேடுகையில் அவரை கண்டு அடைவீங்க அப்படின்ட்டு. ஓகேவா? அப்போ இந்த பிரிவினைக்கு துணியிறது, டிவைஸ் வரைக்கும் போறதுக்கு காரணம் என்னன்னா, நீடிய பொறுமை இல்லாத அந்த குணங்கள் இல்ல. தேவன் விரும்புகிற குணம் நம்மகிட்ட இல்ல. யோவான் 15ல சொல்லுது. நம்ம அதிக கனி கொடுப்பதனால் பிதாவானவர் மகிமைப்படுவார் அப்படின்னு. அப்போ இது நம்மகிட்ட இல்லாதனால, நம்மகிட்ட மீன்ஸ் நம்ம சபை ஓகே. அது ஆண்களுக்கும் சரி, பெண்களுக்கும் சரி இல்லாதனால அந்த அளவுக்கு துணிறாங்க. சில பிரிவினை குறிச்சு ஒரு விஷயம் கூட சொல்லணும். ஏன்னா தேவன் தான் பிரிப்பார். ஓகே. மனுஷங்கள இல்ல, கணவன் மனைவி இல்ல. பிரிக்கிறது தேவன் தான். ஓகேயா? வெளிச்சத்துக்கும் இருளுக்கும் வித்தியாசம் உண்டாக்குனாரா? ஆகாய விரிவுக்கு மேல வானம், கீழ அத பிரிச்சாரா? 6வது வசனத்துல ஜலத்தினின்று ஜலத்த பிரிச்சாரா? மேல சூரியன்
பெரிய சுடர், இரவு ஆள்றதுக்கு சிறிய சுடர். இப்படி ஒவ்வொன்னுமே பிரிக்கிறார். ஆணை தனியா பிரிக்கிறார், பெண்ணை தனியா பிரிக்கிறார். நிலத்துல வாழ்ற ஜீவராசிங்க தண்ணிக்குள்ள வாழ முடியாது. தண்ணியில வாழ்றது நிலத்துல வாழ முடியாது. நிலத்துல இருக்கிறது ஆகாயத்துல வாழ முடியாது. இப்படி பிரிவினை தேவன் தான் வந்து பிரிப்பார். ஓகேவா? அவர் பிரிக்கிறது தான் வந்து சரி. ஓகேவா? அப்போ நம்மளா இந்த பிரிவினைக்கு முற்படவே கூடாதுன்னு சொல்றேன். ஓகேவா? தேவன் நினைச்சதை மனுஷன் பிரிக்க கூடாதுன்னு ஏன் சொன்னா, அவன் பிரிச்சானா அது கரெக்டா இருக்கு. மொத்தத்துல கொலாப்ஸ் ஆகி தான் இருக்கும். இப்ப நம்ம அடுக்கி வைக்கிறோம். நடுவுல இருந்து ஒரு விஷயத்த உருவும்போது அது நிலை குலைந்து தானே போகும். அப்ப நம்ம அதுக்குண்டான சிந்தையே நமக்கு இருக்கக்கூடாது. கல்யாணம் ஆயிடுச்சா? அது என்னவா இருக்கட்டும். ஓகே. அடுத்த கொஸ்டின் இத குறிச்சு தான். ஓகேவா? ஹஸ்பண்ட் ஒருவேளை ரட்சிக்கப்படலன்னா எப்படிங்கிறது தான் ஓகே. உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? புருஷனோ, ஒய்ஃபோ அட்ஜஸ்ட் பண்ணுங்க. வேற வழியே இல்ல. நீங்க தேவனிடத்துல அன்பு கூற, அன்பு கூற, அன்பு கூற, அன்பு கூற உங்களுக்குள்ள எல்லாத்தையும் அவர் மாத்துவார்ன்னு சொல்றான். வசனம் அப்படிதான் ஒவ்வொருத்தருக்குமே வந்து செஞ்சிருக்குது இல்லையா? ஆதியில இருந்து. அ அப்பேற்பட்ட தேவன நீங்க ஏன் இன்னும் உணரல? ஏன் இன்னும் விசுவாசிக்கல? உணரலன்னு சொல்றத விட அது வந்து ரொம்ப கிரேட் ஜாஸ்தின்னு சொல்லலாம். ஏன் இன்னும் விசுவாசிக்கல? அவர் மேல உள்ள நம்பிக்கை எங்க போச்சு? ஏன் இயேசு என்ன வந்து பாவத்துல இருந்து மீட்டார். அதாவது உலகத்துல இருந்து ரட்சிப்புக்குள்ள அவர் என் கணவர மாத்துவாரு, என்ன மாத்துவாரு, குடும்பமா இருப்போங்கிற விசுவாசம் ஏன் இல்லைன்னு எனக்கு தெரியல. கண்டிப்பா நீங்க விசுவாசிங்க. கர்த்தர் பெரிய காரியங்கள செய்வாரு.